செம்பருத்தி. அருண் ஐஸ்வர்யா கல்யாணத்துக்கு முன்னாடியே பார்வதியோட கல்யாணம் நடக்கும். ரகு, உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? இல்ல மேடம், நல்ல ஜாப் அமைஞ்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருந்தேன் மேடம். எங்க கம்பெனில வேலை கிடைச்சாலே நீங்க செட்டில் ஆன மாதிரி தான். இனிமே நீங்க கல்யாணம் பண்ணிக்கலாம்ல? மா, நீங்க நினைக்கிறது ரொம்ப கரெக்ட். ரகு மேடம், ஆதி உங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் கொடுத்திருக்கான். நான் ஒரு நல்ல பொண்ணா பார்த்து உங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறேன். எப்போ ஆதி சார் என்னை நம்பி ஜாப் கொடுத்தாரோ அப்பவே என் லைஃப் உங்க கையில மேடம். நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு சம்மதம் மேடம். வெரி குட். கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அந்த குட் நியூஸ் வரும். ஆமா ரகு, அம்மா சொன்ன மாதிரி சீக்கிரமா நடக்கும். நீங்க கொடுத்த அழகான கண்ணுள்ள பொண்ணு மாதிரி ஒரு பொண்ணு உங்க வாழ்க்கையில வரப்போறா. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். பார்வதி அம்மா, அக்காவுக்கு பிடிக்கும்னு பார்த்து பார்த்து மீன் குழம்பு பண்ணிட்டு அதை அப்படியே வச்சிருக்கியே, எடுத்து பரிமாறு. இதோ இருக்குமா. அக்கா, என்ன ஆச்சுக்கா? பார்வதி உங்களுக்காக பார்த்து பார்த்து சமைச்சிருக்கா. நீங்க வேண்டான்னு சொன்னதும் பாவ முகம் எப்படி சுருங்கி போச்சு பாருங்க. நான் இன்னைக்கு விரதம். அசைவம் சாப்பிட மாட்டேன்னு அவளுக்கு தான் தெரியாது. உனக்கு கூடவா தெரியாது? சரிங்கம்மா. அக்கா, இரு, நானும் இன்னைக்கு அசைவம் சாப்பிட மாட்டேன்க்கா, விரதம் தான். ஓ, சரி. பீஸ்மா, ரேட்ட பாரு. இது வெஜிடேரியனா? இது எப்ப என் தட்டுல வந்தது எனக்கு தெரியலையே. மீன் குழம்பு நல்லா திருப்தியா சாப்பிடு. பொய் பேசினாலும் பொருந்துற மாதிரி பேசணும். போதும் போதும். ஏன் முழிக்கிற? சாப்பிடு. சாப்பிடுறேன்க்கா. சாப்பிடு. வச்சுட்டு ஏன் யோசிக்கிறேன்? விரதமா?
ஏய், வணக்கம் மேடம். ஆ, அது ம், ம். ஆ, என்ன யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணலாம்? இவ அ, இவ என்ன பண்றான்? இவரு அதுக்கு மேல. ஆ. ஆ. ச்சீ, மூஞ்சி முகரக்கட்டி. நான் கஷ்டப்பட்டு அகிலா மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கேன். யாரும் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்களே. ஆ. சரி, நம்மளே கூப்பிடுவோம். அருண், சித்தி, இந்த சாரி எப்படி இருக்கு? உங்களுக்கு என்ன சித்தி, பார்க்கிறதுக்கு அப்படியே ஜூனியர் அகிலாண்டேஸ்வர் மாதிரி இருக்கீங்க. ம். ஐசு, ஆண்டி, நீ சொல்லு, நான் இந்த கெட்டப்ல எப்படி இருக்கேன்? வாவ் வாவ், சூப்பரோ சூப்பர் ஆண்டி. அகிலா ஆண்டி மட்டும் இப்ப உங்களை பார்த்தாங்க அப்படியே ஷாக் ஆயிருவாங்க. ஆ, ம், ஆமா. ஆமா ஆண்டி, என்ன திடீர்னு அகிலா ஆண்டி மாதிரி இப்படி இமிடேட் பண்ணி வந்து நிக்கிறீங்க? அது வேற ஒண்ணும் இல்ல ஐஸ்வர்யா. ஆ, போன தடவை என் அண்ணன் பொண்ணு உமா இங்க வந்திருந்தால, ஆ. அவ சொன்னா நீங்க அகிலா அத்தை ரேஞ்சுக்கு இல்ல அத்தை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. அதான் இன்னைக்கு அவ வரல. அவ வரும்போது நானும் அகிலா அக்கா மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு நின்னா என்ன பார்த்து அப்படியே அசந்து போயிடுவா. அது மட்டும் இல்ல, ஊர்ல போய் எல்லார்கிட்டயும் என்ன பத்தி பெருமையா சொல்வா. அதுக்கு என்னதான் சூடு போட்டுக்கிட்டாலும் பூனை புலி ஆக முடியாது. மனசுக்குள்ள வீணான கற்பனையை வளர்த்துக்காத, அப்புறம் அது உனக்கு தான் கஷ்டம். ஆ, சரிங்கக்கா. அத்தை, வா உமா, வா 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 வா.
வா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் அத்தை. உமா. அத்தை, உங்களை பார்க்கும்போது அப்படியே பெரியத்த மாதிரியே இருக்கீங்க. உமா, நீ ரொம்ப இழைச்சு போயிட்டடி. ஊர்ல அப்பா அம்மா எல்லாம் எப்படிமா இருக்காங்க? எல்லாரும் சூப்பரா இருக்காங்க அத்தை. நீ முதல்ல பெரிய அத்தைக்கு வணக்கம் சொல்லு. வணக்கம் பெரியத்த. போதும். ஹலோ சின்ன மாமா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஐஸ்வர்யா அக்கா, நீங்க என்ன இங்க இருக்கீங்க? உங்களுக்கும் சின்ன மாமாக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா? அத்தை, ஏன் சின்ன மாமா கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடல? ஐ, பெரிய மாமா. பெரிய மாமா. ஹாய் ஹாய் பெரிய மாமா. how are you? ஃபைன் மாமா. பெரிய மாமா, ம்? இந்த ரோஜா எங்க வீட்டு தோட்டத்துல பூத்துது. உங்களுக்கு வீட்டுக்குள்ளேயே அண்ணன் பொண்ணு வந்த உடனே வீடே எவ்வளவு கலகலப்பா இருக்குல்ல? இவ இந்த மாதிரி நியூசன்ஸா நடந்துக்கிட்டா அப்புறம் நியூஸை விட ஃபாஸ்டா வந்த வேகத்திலேயே ஊருக்கு திரும்ப போக வேண்டியிருக்கும். பார்த்து நடந்துக்க சொல்லு. ஓகே உமா, நீ போய் ரெஸ்ட் எடு. சரிங்க மாமா. அத்தை, போலாமா? சரி வா, குளிச்சிட்டு சாப்பிடலாம். ஆ, பசிக்குது. சாப்பிட்டதுக்கு அப்புறமா நான் குளிச்சுக்கிறேன். வாங்க. தீனி பண்டாரம். அருண் அருண், என்ன வேணும் உனக்கு இப்போ? நீ எங்க போனாலும் அங்கெல்லாம் உன் நிழல் மாதிரி கூடவே வரனே. இன்னுமா உனக்கு புரியல? ப்ரோக்கு பூ கொடுத்த உமாக்கும் உனக்கும் அதிக வித்தியாசம் ஒண்ணு கிடையாது. ரெண்டுமே மென்டல் கேஸ் தான். தயவு செஞ்சு ஆள விடு. நானும் அந்த உமாவும் ஒன்னா? ஆமா அந்த லூசோடவா என்ன கம்பேர் பண்ற? ஆமா. உன்ன என்னது? ஏய். நான் லூசா? ஏய். நான் லூசா? ஏய், ஆ, என்ன அடிக்காதடி, லூசுன்னு வலிக்குது. சொல்ற? ஏய், போடி லூசு. நான் லூசா? லூசு தான் நீ, லூசு தான், அருண், லூசு தான், நில்லு லூசு தான். அருண். அருண் நில்லு. நில்லுன்னு சொல்றேன்ல. இங்க நில்லு பாரு, அருண். வேணாம். அருண் சொன்னா சொன்னா கேளு, கேளு. அடிக்காத. அப்புறம் பாரு. அப்ப sorry ஏய், கேளு. Sorry கேளு. காலைல கேட்க முடியாது. Sorry போ, நீ கேளு. லூசு தான், லூசு தான், லூசு நான் தான். லூசா?
ஹலோ சொல்லுங்க. பார்வதி, சொல்லுங்க பெரியய்யா. என் ரூம்க்கு ஒரு டீ எடுத்துட்டு வரியா? சரிங்க பெரியய்யா. ஓகே. ஆதி சார். ஹலோ சார். ஹலோ ரகு, சார். நீங்க அனுப்பின டிசைன்ஸை பார்த்தேன். இட்ஸ் நைஸ், சிம்பிளி சூப்பர். தேங்க்யூ சார். அப்புறம் இந்த பேக்ரவுண்ட் கலர்ஸ் மட்டும் கொஞ்சம் கிரேடியேஷன்ஸ் கரெக்ட் பண்ணி ஆப்ஷன்ஸ் அனுப்ப முடியுமா? ஓகே சார். நான் இப்போவே நீங்க சொன்ன கரெக்ஷன்ஸை பண்ணி அனுப்பிடுறேன் சார். ஓகே. நீங்க எங்க கம்பெனியோட பப்ளிசிட்டி டிசைனரா வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். அண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் ஆஃபீஸர் ஆனவங்க நம்ம கம்பெனில நிறைய பேர் இருக்காங்க. I got your point, sir. I will prove my level best, sir. வெரி குட். அண்ட் அப்புறம் இன்னொரு விஷயம், நாளைக்கு நீங்க கொஞ்சம் வீட்டுக்கு வாங்க. என்ன சார் திடீர்னு? ரகு, உங்களோட பயோடேட்டா பார்த்து நான் உங்களுக்கு வேலை கொடுத்தேன். உங்களோட பயோகிராஃபி பார்த்து அம்மா உங்களுக்கு ஒரு புது லைஃப் ஏற்படுத்தி கொடுக்க போறாங்க. ஐ மீன், உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணியிருக்காங்க. எனக்கு வேலை கொடுத்தவங்களே எனக்கு ஒரு புது வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்குறேன்னு சொல்லும்போது வேண்டான்னு சொல்ல முடியுமா சார்? உங்க கம்பெனில நான் கால் வச்ச நேரம் என் வாழ்க்கையில ஒருத்தி கால் வைக்க போறா. ஐ எம் வெரி ஹாப்பி சார். ஓகே, குட் நைட் ரகு. see you tomorrow. பெரியய்யா. தேங்க்யூ. ஏய் பார்வதி, இரு. எங்க இவ்வளவு அவசரமா கிளம்புற? இல்ல பெரியய்யா, அது வந்து உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நான் இப்ப யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருந்தேன் தெரியுமா? தெரியாது பெரியய்யா. நம்ம கம்பெனியோட புது டிசைனர் ரகு. அதான் நேத்து நைட் நம்ம வீட்டுக்கு டின்னருக்கு வந்தாரே. ஞாபகம் வந்துருச்சு. அந்த சார் கிட்டயா? ஆமா, அந்த சார் தான் இனி ஓன் சார் ஆக போறாரு. என்ன புரியலையா? உனக்கும் அந்த ரகுக்கும் அம்மா கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்காங்க பார்வதி. நல்ல கேரக்டர், எந்த பேட் ஹாபிட்ஸும் கிடையாது. உன்னை கண்ணுக்குள்ள வச்சு பார்த்து பாரு. உன் வாழ்க்கையில் இது ஒரு புது சாப்டர் பார்வதி. அம்மாவே எனக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னா அதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் பெரியய்யா. சரிங்க பெரியய்யா, நான் வரேன். பார்வதி ஒரு நிமிஷம். அம்மா, ஏன் இவ்வளோ டென்ஷனா இருக்க? ஓ, கல்யாணம்னு சொன்னதும் வெக்கம் பதட்டம்லாம் ஒன்று சேர்ந்துருச்சா? சரி பார்வதி, நீ போ. நில்லு.